சங்கீதம் 103:7 இப்படி வாசிக்கிறோம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அந்த அந்த தமது வழிகளை அப்படிங்கிறத என்னென்னலாம் அந்த வார்த்தையில் இருக்கு அப்படின்னா, தமது கேரக்டரை, தமது சுவாபத்தை, தமது குணாதிசயத்தை, தமது மகிமையை, தமது சாயலை, அவருடைய வழிகளை மோசேக்கு தெரியப்படுத்தினார். இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு என்னத்தை தெரியப்படுத்தினார் அப்படின்னா, கிரியை. அது என்ன கிரியை? இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மன்னா தெரியும். இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு காலைதோறும் பொறுக்கிற மன்னா தெரியும். பாறையிலிருந்து தண்ணீர் தெரியும். மேகஸ்தம்பம் தெரியும். அக்கினி ஸ்தம்பம் தெரியும். சட்டை பழசாம போக தெரியும். செருப்பு கிளியாம இருக்கிறது தெரியும். செங்கடல் 2 பொளந்தது தெரியும். இதெல்லாம் தெரியும். வேற ஏதாவது உனக்கு தெரியுமாப்பா? இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் கரெக்ட், ஓகே. இதற்கு பின்னாக இஸ்ரவேலின் தேவன் யெகோவா பத்தி தெரியும்னா அது எங்களுக்கு தெரியாதுங்க. மோசேட்ட போய் கேளுங்க. இதான் பிரச்சனை. அவர்களுக்கு இன்னொன்னு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, யாத்ராகமும் 32ஆம் அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், யாத்ராகமும் 32:6 அதிகாலையில் எழுந்திருக்க கூட தெரியும். ஏன்னா அதிகாலையில் அவங்க எழுந்து பழக்கப்பட்டுட்டாங்க. ஏன் அதிகாலையில் எழுந்து பழக்கப்பட்டாங்க அப்படின்னா, மன்னா பொறுக்கணும்ல. மன்னா பொறுக்குவதற்காக சூரியன் வர்றதுக்குள்ளார, இல்லைன்னா வேற வழி இல்லை. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு போகல, அதிகாலையில் எழுந்து சூரியன் வர்றதுக்குள்ள எழுந்திரிச்சு போகலன்னா அன்னைக்கு ஃபுல்லா பட்டினி, குடும்பமே பட்டினி, வேற வழி இல்லை. அதனால எழுந்திரிச்சு பழக்கப்பட்டவர்கள் இப்ப காலையில் அதிகாலையில் எழுந்து எங்க போறாங்க அப்படின்னா, சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். எஸ், அவர்களுக்கு என்ன கூட தெரியும் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்திருக்க தெரியும், ஆலயத்துக்கு போக தெரியும், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க தெரியும், சபை கூடி வர தெரியும். அதுக்கப்புறம் பின்பு அப்புறம் விளையாட்டு தான், பழைய விளையாட்டு தான். என்ன விளையாட்டு? புசிக்கணும், குடிக்கணும், சரசம் பண்ணணும், விளையாடணும். அடுத்த சந்ததி இவர்களுக்கு தேவன் என்னத்தை தான் காண்பார்? கிரியை தான் காண்பிப்பார். எழுந்திருக்க தெரியும். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவம் தேவனை பர்சனலா அறிந்திருக்கிறார்களா? மோசே அறிந்திருந்தது போல தேவனையும், தேவனுடைய வழிகளையும், அவருடைய பிரசன்னத்தையும், அவருடைய மகிமையையும், அவருடைய சாயலையும் அறிந்திருக்கிறது போல இஸ்ரவேல் புத்திரர்கள் அறியாதது போல, பிரியமானவர்களே, இங்க இருக்கிறதான இளைய தலைமுறைக்கு, வாலிபர்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு, அருமையான அடுத்த தலைமுறையே இப்படி நாம் இருந்துடக்கூடாது. எங்க எல்டர்ஸ்க்கு தேவனை தெரியும், எங்க மூப்பர்களுக்கு தேவனை தெரியும், எங்களுடைய டாடி மம்மிக்கு தேவனை தெரியும், வேதத்தை தெரியும். எவ்வளவாய் உலகத்திலிருந்து அவர்கள் வேறு பிரிந்தார்கள், எவ்வளவு ஸ்தாபன சபைகளில் இருந்து அவர்கள் வேறு பிரிந்தார்கள், எவ்வளவு எங்களுடைய முற்பிதாக்கள், எங்களுடைய பிதாக்கள், எங்களுடைய மூப்பர்மார்கள், எங்களை வழிநடத்தினவர்கள் எவ்வளவாய் தேவனை அறிந்திருந்தார்கள். அடுத்த தலைமுறை அவர்கள் சொன்னது போல நம்ம சொல்லணுமே. இன்னைக்கு இருக்கிற வெளி கிறிஸ்தவத்தில் என்ன தெரியுது அப்படின்னா, அடுத்த சந்ததி அப்படின்னா, காலையில் எழுவோம், சபைக்கு போவோம், அவ்வளவுதான். மதியத்துக்கு மேல முடிஞ்சு போச்சு. அப்புறம் பின்பு புசிக்கணும், குடிக்கணும், விளையாடணும், சரசம் பண்ணணும், உலகத்தை அனுபவிக்கணும், மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வரணும். இவர்கள் ஆராதனை என்ன ஆராதனை? அதெல்லாம் பொன்கன்றுக்குட்டி ஆராதனை. அதனாலதான் அவர்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, அவர் எதுல திருப்தி இல்லை அப்படின்னா, பர்சனலா தேவனை அறிந்து கொள்ள. இந்த வார்த்தை
நம்ம ஒருத்தருக்கும் இப்படி சொல்லப்படக்கூடாது. உங்களுடைய பிதாக்கள், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய மூப்பர்கள் தேவனை பர்சனலாய் அறிந்திருந்தது போல. நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகள் யோசுவாவுக்கு அடுத்த புஸ்தகத்தில் நாம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அடுத்த சந்ததியார் வரும்பொழுது மோசேயினுடைய காலத்தில் கிரியைகளையாவது தெரிந்திருந்தார்கள். மோசேக்கு தான் தேவனை அறிந்திருந்தார். மோசேயோடு கூட இருந்த ஜனங்கள் கிரியைகளை அறிந்திருந்தார்கள். அதுக்கு பிதாக்கள் சேர்க்கப்பட்ட பின்பு ஒரு தலைமுறை யோசுவா, மோசேயினுடைய தலைமுறை முடிந்து யோசுவாவினுடைய தலைமுறை முடிந்து பிதாக்கள் சேர்க்கப்பட்ட பின்பு அடுத்த சந்ததி வரும்பொழுது எதுவும் தெரியல, எதுவும் தெரியலன்னு சொல்லப்பட்டிருந்தாங்க. கர்த்தரையும் அறியாத சந்ததி, இஸ்ரவேலுக்காக கர்த்தர் செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. 3வது தலைமுறையில். அப்புறம் உள்ளார என்ன வந்துடும் அப்படின்னா, அப்புறம் விக்கிரக ஆராதனை, உலகம். தேவன் அவர்கள் என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னா ஒப்பு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ இவைகளெல்லாம் நமக்கு இந்த புஸ்தகம் எதுக்காக இப்படிலாம், இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ எஸ், நமக்கு முன்னால் இருந்ததான நம்மளுடைய பெற்றோர்களும் மூப்பர்களும் உண்மை உள்ளவர்களாக இருந்து அவருடைய சந்ததியில் கர்த்தரை அறிந்து கர்த்தரை சேவித்து அடுத்த சந்ததிக்கு எல்லாம் வைத்து சென்றிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மிகுந்த பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கு. அந்த மோசேயும் வாலிபனாய் இருந்த நாட்களில், அந்த மோசேயும் வாலிபனாய் இருந்த நாட்களில் தீர்மானங்கள் எடுத்தார். உலக மகிமை எனக்கு வேண்டாம், இந்த எகிப்தினுடைய ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், இந்த ரிச்சஸ் வேண்டாம், இந்த உலகத்தினுடைய அநித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம். எப்ப? அவருடைய 40, அவருடைய வாலிபத்தில் நல்ல தீர்மானம் எடுத்தார். அந்த தீர்மானம் அவரை தேவ மனுஷனாய் மாற்றினது. நல்ல தீர்மானங்களை நாம் எடுப்போம். வாலிபர்கள் அடுத்த சந்ததி, வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப பையன்மார்கள். மோசே தன்னுடைய 40னா ஒரு பெரிய வயசு கிடையாது, அவருடைய 120 வயசுக்கு 40 அப்படின்னா அவர் வாலிப பையன். வாலிப பையனாக இருந்த அந்த மோசே நல்ல 3 தீர்மானங்கள் எடுத்தார். இந்த உலக மகிமை வேண்டாம், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தினுடைய சிற்றின்ப பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். தேவன் பொறுக்கி எடுத்துட்டாரே. அடுத்த 80வது வயதுல கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா ஒரு லீடரா ஆக்கிட்டார். ஆமீன். வாலிப பிள்ளைகள் உற்சாகமா ஆமீன் சொல்லுவோமா? கருத்தா இருப்போம். அதுதான் நம்மளுடைய சந்ததி. அடுத்த சந்ததி அப்படி எழும்பணும். கர்த்தர் பெரிய கிரியைகளை உங்களிடத்தில், பெரிய காரியங்களை உமத்தில் செய்யும்படிக்கு நானும் பாரப்படுகிறேன். ஓகே, நாம் இங்கிருந்தே நாம் துவக்குவோம். இந்த இடத்திலிருந்தே நாம் துவக்குவோம். என்னுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி மோசே அவர்களுக்கு இவர்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மோசே கர்த்தரை அறிந்திருந்தான். அவன் கர்த்தருடைய அக்கினி ஜுவாலையை அவன் தரிசித்தான். பெரிய மேஜர் டிஃபரன்ஸ். ஜனங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பர்சனலா அவன் தேவனை அறிந்திருந்ததுக்கு பிரியமானவர்களே, அவர்கள் மேகஸ்தம்பம் மற்ற காரியங்கள் போக்குவரத்தெல்லாம் தெரியும். அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் அதெல்லாம் கிரியை. ஆனால் தேவனோடு கூட இருக்கிறதான ஒரு அக்கினினால், அக்கினியான ஒரு மனுஷனாய் வாழ்ந்த மோசே வாழ்ந்தது போல நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வெளியில் உள்ளதான கிறிஸ்தவத்துல எல்லாம் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா டாக்ட்ரின், சரியான உபதேசம் இருக்கு, சரியான உபதேசம் இருக்கு, அறிவு இருக்கு. ஈவன் நம் மத்தியிலும் நான் பயப்படுற விஷயம், நம் மத்தியிலும் சரியான டாக்ட்ரின் இருக்கு. நல்ல புதிய உடன்படிக்கையினுடைய உபதேசத்தை, டாக்ட்ரினை சரியாய் அறிந்திருக்கிறவர்கள், புரிந்திருக்கிறவர்கள், அறிவில் வைத்திருக்கிறவர்கள். ஆனால் என்ன இல்லைன்னா அக்கினி இல்லை.
நாம் அக்கினி உடையவர்களாய் இருப்போம். நமக்குள் அக்கினியோடு ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். லேவியராகமம் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. இது எங்க அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில், மோசேயினுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த பலிபீடம் எங்க இருக்கும் அப்படின்னா அவுட்டர் கோர்ட்ல இருக்கும். இப்படி இதை பார்த்துங்களேன், இப்ப இந்த சர்ச்சை ஒரு டேபர்நேக்கல் மாதிரி பார்த்துங்களேன், இப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரம் மாதிரி இதை அப்படி பார்த்துங்க. அது வெளிப்பிரகாரம், வெளியிருக்கிறது வெளிப்பிரகாரம். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பலிபீடம் இருக்கும். சுற்றி என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சந்து சந்தாய் வெட்டுவதற்கு உண்டான காரியங்கள் எல்லாம் இழுத்து வெட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வச்சு அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இங்க உள்ளார 2 கம்பார்ட்மெண்ட், உள்ளார ஒன்று, இது ஒன்று, நடுவில் ஒரு ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுங்க. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம். 3 அடுக்கு. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம். வெளிப்பிரகாரத்தில் என்ன இருக்கு? பலிபீடம். அந்த பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. ஓகே. வெளியில. உள்ளார பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார குத்து விளக்கு இருக்கும். அதை குறித்து வாசிக்கிறோம் 24ஆம் அதிகாரம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. அந்த குத்து விளக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அது பொன் குத்து விளக்கு. அதுல 7 விளக்குகள் இருக்கும். அதுல ஒரு லேம்ப் ஸ்டாண்டில், ஒரு லேம்ப் ஸ்டாண்ட், ஒரு குத்து விளக்குல 7 போம், 7 சபைகளாம் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீ கண்ட குத்து விளக்குகள் எல்லாம் 7 சபைகளாம். இந்த குத்து விளக்குல என்ன செஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒலிவ எண்ணெயை இடிச்சு பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. இந்நேரம் நாம் சபைக்கூடி வருவோம்னு வச்சிங்களேன், இந்நேரம் இஸ்ரவேல் புத்திரர்களாக இருப்போமானால் நாம் எல்லாரும் என்ன கொண்டு வரணும் சொல்லுங்க? ஒலிவ எண்ணெய் மட்டும் இல்லை, என்ன அது? இடித்து, நல்லா இடிச்சுன்னா சும்மா இல்லை, நொங்குன்னு என்ன செய்யறது? எவ்வளவுக்கு எவ்வளவு நொங்குன்னு குத்துறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இடிக்கிறோமோ, இடிக்க அவ்வளவுக்கு அவ்வளவு அது என்ன ஆகும்னா வாசனை. இடிக்கிறப்ப அவ்வளவு இடிக்கணுமா, அவ்வளவு இடிச்சு அதை பிழிஞ்சு தெளிந்த எண்ணெயை ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும். எதுக்கு? அந்த குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. ஓகே. நான் இந்த காரியத்தை நான் பாரப்படல. இப்ப இது உள்ளார உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை சபைக்கு நாம் கொண்டு வரணும். உள்ளே வருகிறவர்கள் இங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒளியை பார்க்கணும், ஒரு நம்மளுடைய கிறிஸ்துவனுடைய மகிமையை அவர்கள் பார்க்கணும். நம்மளுடைய டெஸ்டிமனி, நம்மளுடைய சாட்சி அந்தரங்க வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய சிந்தை வாழ்க்கையில் நாம் நொறுக்கப்பட்டவர்களாய், பிழிந்தவர்களாய், நம்முடைய சுயத்துக்கு மரித்தவர்களாய், இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டு நாம் தெளிந்த எண்ணெயை நாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத இங்க வாசிக்கிறோம். நாம் லேவி 6க்கே நாம் திருப்போம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம். இது எங்க அப்படின்னா இது பலிபீடத்துக்கு வெளிப்பிரகாரத்தில் இருக்க வேண்டிய அக்கினி எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. ஒன்னு இன்வர்டு, ஒன்னு அவுட்வர்டு, ஒன்னு வெளியில வெளிப்பிரகாரத்தில் ஏறியறது, ஒன்னு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஏறியறது,
ஒன்று எண்ணெயை எடுத்துட்டு வந்து ஊத்துறது. குத்து விளக்குல கொண்டு போய் வேற எதையும் போட முடியாது, எண்ணெயை தான் போடலாம். இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெயை கொண்டு வந்து ஊத்தணும். நம்முடைய இன்னர் லைஃப்ல பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சுயம் நசுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சுயம் நசுக்கப்பட்ட வாழ்க்கை, வாய் திறவாது இருக்கிற வாழ்க்கை, பொய்யாய் குற்றம் சாட்டப்படும் பொழுது வாய் திறவாது இருக்கிற வாழ்க்கை, நம்ம இல்லாது பொல்லாது சொல்லும் பொழுது, நம்மை தவறாய் புரிந்து கொள்ளும் பொழுது, நம்மளை மனுஷர்கள் ஏறி மிதித்து போகும் பொழுது, ஆண்டவரே நான் நொறுங்கட்டும் 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 நொறுங்கட்டும், என்னை நான் நியாயப்படுத்த வேண்டாம், நான் நியாயந்திருக்க வேண்டாம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். அப்படி நொறுங்குண்ட மனுஷர்கள் ஒவ்வொருவரும் கொண்டு வர வேண்டிய எண்ணெய், அது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கக்கூடிய குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டிய எண்ணெய். வெளிப்பிரகாரத்தில் அது என்ன அப்படின்னா, கீழே வாசிக்கிறோம் 12ஆம் வசனத்தில் பாருங்க. 12ஆம் வசனம், பலிபீடத்தில் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். அது வெளியில நடக்கிற காரியம். எது இங்க சர்வாங்க தகன பலி அப்படின்னா, நம்முடைய புதிய உடன்படிக்கையில் இது எல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் நிழல் நிழல் நிழல். எது நிஜம், எது புதிய உடன்படிக்கையில் நமக்கு என்ன, இந்த சத்தியம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பீடத்தில், நம்முடைய தனிப்பட்ட பர்சனல் ஆல்டர், நம்முடைய தனிப்பட்ட சொந்த பலிபீடத்திலும், நம்மளுடைய குடும்பம்ங்கிற ஆல்டர், நம்மளுடைய குடும்பம்ங்கிற பலிபீடத்திலும், நம்மளுடைய திருச்சபை அப்படிங்கிறதான இந்த பலிபீடத்திலும் அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டுவதற்கு என்ன போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, சர்வாங்க தகன பலியாகிய நம்மளுடைய இந்த சரீரத்தை, நம்மளுடைய சரீரத்தினுடைய அவயவங்களை நேத்து கொடுத்ததில்லை, இன்னைக்கு கொடுக்கணும். நேத்து கொடுத்தோம், நேத்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. இப்ப இன்னைக்கு என்னுடைய கண்களை இந்த பீடத்தின் மேல், என்னுடைய கண்களை இன்னைக்கு வைக்கணும், என்னுடைய நாவை பலிபீடத்தில் வைக்கணும், என்னுடைய செவிய பலிபீடத்தில் வைக்கணும், என்னுடைய கைகளை பீடத்தில் வைக்கணும். சர்வாங்க தகன பலின்னா காளை, மாடு, ஆடு, கட்டை இல்ல. இங்க புதிய உடன்படிக்கையில் தேவனுக்கு பிரியமான சர்வாங்க தகன பலி எது அப்படின்னா, என்னுடைய சரீரத்தை படைப்பது. உங்களுக்கு விளங்க வைத்து நான் சொல்கிறேன். இதெல்லாம் நாம் கேட்டதுதான். இதுவே நாம் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய், சர்வாங்க தகன பலியாய் இதில் நாம் படைக்கணும். இப்ப உண்மையிலே ஒரு நெருப்பு அவியுதுன்னு வச்சுங்க, ஒரு நெருப்பு அவியிற மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? அவியாம இருக்கணும்னா என்ன செய்வோம்? விறகு என்ன செய்வோம்? உள்ளார கொஞ்சம் விறகு போட்டுக்கிட்டே இருப்போம். அட்லீஸ்ட் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, ஒரு விறகு ஒரு டக்குன்னு இல்லைன்னா கூட ஒரு பேப்பர் எடுத்து உள்ளார போடுவோம், ஏதோ ஒரு சட்டையை எடுத்து போடுவோம். என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அருமையானவர்களே, இங்க வேற எதுவும் புதிய உடன்படிக்கையில் நாம் என்னத்தை போடுறது அப்படின்னா, நம்மளுடைய சரீரத்தினுடைய அவயங்களையும் நம்மளுடைய சரீரத்தினுடைய ஆசை இச்சைகளையும் நாம் என்ன செய்யணும்? எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். நேத்து போட்டேன்னு சொல்லக்கூடாது, இன்னைக்கு போடணும், நாளைக்கு போடணும், சாயந்தரம் போடணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா?